ஸ்கூல். ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட். ஒரு சினிமாவை என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்காம ஒரு ஆர்ட்டாக, அதாவது ஒரு கலையை பார்த்தா மட்டும்தான் அதை கற்றுக்க முடியும். அது வேறு மாதிரி இருக்கும். அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ். இந்தியாவை விட ஃபாரினில் ஏகப்பட்ட கோர்சஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இன்னும் சினிமாவை ஒரு ஜாப்பாக பார்க்குறதுக்கு கொஞ்சம் இயர்ஸ் ஆகும் இந்தியாவில். கோமாளி முடிச்சுட்டு அடுத்த படம் எப்பப்பா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ஒரு 2 வருஷம் அவன் இனிமேல் தான் கதை எழுத போகிறேன் அப்படின்னு. அப்போ அது வரைக்கும் வேலைக்கு போக போறியாப்பா அப்படின்னா. அப்பா இது ஒரு வேலைன்னே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. எங்கள் அப்பாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஹாபி. முக்கியமாக நெட்வொர்க்கிங். அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் நெட்வொர்க்கிங்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதாவது இப்போ ஒரு ஸ்கூல் ஆர் காலேஜில் கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸை வச்சு நீங்கள் இன்னும் உங்கள் சர்க்கிளை க்ரோ பண்ணுவீங்களே. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் காலேஜோட சீனியரோட ஹெல்ப்னால நீங்கள் சென்னை போகிறீங்கன்னா அங்கே வச்சு சீனியர்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்களே, அதான் நெட்வொர்க்கிங். அண்ட் இதான் உங்களோட நெட்வொர்க்கை க்ரோ பண்ணுறது. இதுதான் சினிமாவில் ரொம்பவே முக்கியமான விஷயம். தேர்ட் ஒன், கேன் வி அஃபோர்ட். உலகத்திலே உள்ள டாப் ஃபிலிம் ஸ்கூல், அதாவது USC அண்ட் NYC